இன்னைக்கு WWE ரா எபிசோட்ல நடந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச் என்ன மேட்ச் நினைச்சீங்கன்னா எட்ஜ் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. ஃபர்ஸ்ட் எட்ஜ் வருவார். எட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ வருவார். டாமினிக் மிஸ்டீரியோ கூட யார் வருவான்னு கேட்டீங்கன்னா ரிகா ரிப்ளே மட்டும்தான் வருவாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே ஃபுல் டீமும் வராது. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா எட்ஜ் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. இந்த மேட்ச்ல முழுக்க ஆரம்பத்தில் எட்ஜ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தார். டாமினிக் மிஸ்டீரியோவை தெரிக்க விட்டுக்கிட்டு இருந்தார், அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரோப்புக்கு நடுவில் டாமினிக் மிஸ்டீரியோவை கையை மாட்டி விட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண பார்ப்பார் எட்ஜ். இந்த நேரத்தில் ரே மிஸ்டீரியோ வந்து கெஞ்சுவார் எட்ஜ் கிட்ட, எட்ஜ் என் பையனை விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுவார். இதை பயன்படுத்திக்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் டே மற்ற மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மற்ற மெம்பர்ஸ் ஆனால் டேமியன் பிரிஸ்டோ, ஃபின் பாலர் சேர்ந்து எட்ஜை அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே, அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே ஃபுல் மெம்பர்ஸ் சேர்ந்து எட்ஜியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. எட்ஜியை ஸ்டீல் சேரால் டாமினிக் மிஸ்டீரியோ விட்டு அடின்னு அடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபின் பாலர் எட்ஜிக்கு வந்து ஸ்டீல் சேரில் வச்சு தன்னோட ஃபினிஷர் மூவ் போடுவார். பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட்டில் எட்ஜிக்கு கால் புரோக்கன் ஆயிடுச்சு. டபிள்யூடபிள்யூஇல எட்ஜ் வந்து இந்த செகண்ட் ரன்னிங்கை என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்லரை ப்ரொமோட் பண்ண தான் டபிள்யூடபிள்யூஇ பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் எட்ஜிக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை. செகண்ட் ரன்ல எட்ஜை வந்து டபிள்யூடபிள்யூஇ பழி வாங்க தான் பார்க்குறாங்க. டபிள்யூடபிள்யூஇல எட்ஜோட கேரியரை முடிக்க தான் பார்க்குறாங்க. டபிள்யூடபிள்யூஇ ட்ரிபிள் ஹெச்சும் சரி, வின்ஸ் மிக்மேன் முன்னாடி இருந்த வின்ஸ் மிக்மேன் என்ன செஞ்சாரோ அதே தான் ட்ரிபிள் ஹெச் செய்கிறாரு. எட்ஜை வச்சு மற்ற ரெஸ்லரை ப்ரொமோட் தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எட்ஜிக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா, எட்ஜை டபிள்யூடபிள்யூஇ ஏன் பழி வாங்குறாங்கன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். எட்ஜை வச்சு என்ன தான் பண்ணினாலும் எட்ஜ் தங்கம் தான், நீங்கள் நம்பலைனாலும் அதான் நிஜம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். இந்த நாள் இன்னும் மேலத்துக்கள் படிக்கும் உங்கள் ஏகே.